ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி யூஜிசி நெட் அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட்ஸ் இருக்கு. சார் எப்படி அப்ளை பண்ணலாம்? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏபிபிஆர் ஐடினா என்ன, காஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அது சென்ட்ரல் சர்டிஃபிகேட்டா ஸ்டேட் சர்டிஃபிகேட்டான்னு தெரியல. ஓபிசின்னு ஒன்று புதுசா இருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம பிசி எம்பிசி தான் பார்த்தோம். ஓபிசினா என்னது சார்? ஸோ அது எதாவது வாங்கணுமா, சர்டிஃபிகேட் வாங்கணுமா? ஸோ இந்த மாதிரி வந்து லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு கன்ஃபியூஷன்ஸ் என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கோ அதெல்லாமே வி வில் சால்வ் இட் டவுன். ஓகேங்களா? ஸோ டைரக்டா இப்போ நம்ம வெப்சைட்டுக்குள்ள போகலாம். யூஜிசி நெட்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் நியூஸ்ல ஜூன் 2026 எக்ஸாம் ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப் யூஜிசி நெட் ஜூன் 2026 எக்ஸாமினேஷன் சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல இருந்து அந்த ரெட் லிங்க் திருப்பி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்துடும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். எப்படி அப்ளை பண்றது, எவ்வளவு ஃபீஸ் என்னன்றதை நீங்க அதில் படிச்சுக்கலாம். ஸோ பட் நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிடுறோம். ஸோ கிளிக் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எப்படி இருக்கணும். ஃபார் ஜென்ரல் இட் இஸ் 110 rupees அண்ட் ஃபார் ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 600 அண்ட் எஸ்சி எஸ்டிஸ் அண்ட் தேர்ட் ஜெண்டருக்குலாம் 325 rupees என்ற சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் சம் சர்வீஸ் சார்ஜ் அண்ட் ஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள். அது இல்லாமல் இதில் முக்கியமாக கொடுத்தது என்னன்னா எந்த ஃபோட்டோகிராஃபாக இருந்தாலும் எய்தர் இட் ஷுட் பி இன் கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் வித் 80% ஃபேஸ் வித்தவுட் மாஸ்க். ஸோ மாஸ்க் போட்டிருக்க கூடாது. வித் 80% ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துருங்க. ஸோ அது இல்லாமல் இந்த ஸ்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஜேபிஜி ஆர் ஜேபெக் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். விச் இஸ் அது கிளியராக இங்கே சொல்லியிருக்காங்க. வேற எந்த ஃபார்மெட் இல்லாமல் பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இல்லாமல் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் இருந்தால் ஓகே. ஸோ அது இல்லாமல் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் ஸ்கேன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 KB மேக்ஸிமம் 20 KBக்குள்ள இருக்கணும். சப்போஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னா நீங்க வந்து கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ரீசைசர்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுல நீங்க ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளவு எம்பில இருந்தாலும் சரி நீங்க இந்த சைஸ்குள்ள வரணும்னு கொடுத்தீங்கன்னா அது ரீசைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அதுக்கு ரிலேட்டடா இன்னொரு வீடியோ வேணும்னா சொல்லுங்க கமெண்ட் செஷன்ல. ஸோ போட்டோ எப்படி ரீசைஸ் பண்றதுன்னு நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்கேன்டு சிக்னேச்சர், அதுவும் 10 KB to 50 KB. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெக்டாங்கிள் சைஸ்ல ரெக்டாங்கிள் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் உங்க சைனை போட்டு அது போட்டோ எடுத்து ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 KB to 50 KB இருக்கும். சேம் அதுவும் இதே மாதிரி அதிகமான எம்பி போச்சுன்னா ரீசைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதுக்குள்ள வந்துடும். ஓகே ரைட். ஸோ திஸ் இஸ் ஆர் மேண்டேட்ரி. இது வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல. ஓகே. அது இல்லாமல் நீங்க பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்ஸ் வேற ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கும் சைஸ் கொடுத்துருக்காங்க லைக் 50 to 300 KB. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிடிஎஃப் ரீசைசர்னு போட்டீங்கன்னா ஆன்லைன்ல இட் வில் பி அவைலபிள். அதுபடி நீங்க ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப் ஃபீஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. டைரக்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடலாம். ஸோ கிளிக் ஐ ஹவ் டவுன்லோடட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் தென் கிளிக் டு ப்ரொசீட். ஸோ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா யூஜிசி ரெண்ட்ல டைரக்டா டிஜி லாக்கருக்குள்ள போயிடுது. ஸோ டிஜி லாக்கர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதை கொடுத்து நீங்க லாகின் பண்ணி உள்ள போகலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கிட்ட இருக்கு நான் உள்ள போயிடுறேன். ஸோ டிஜி லாக்கர் கொடுத்து நான் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதுல என்னன்னா இதுக்கு முன்னாடி எதெல்லாம் டிஜி லாக்கர்ல நீங்க வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் ஆதார், ஸோ இகேஒய்சி, ஸோ பேன் இருந்துச்சுன்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது டைரக்டா உங்களோட இன்ஃபர்மேஷன் அதுல வந்துடும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ஏபிபிஆர் ஐடி. ஸோ இந்த ஐடி வந்து இல்லை அப்படின்னா நீங்க டிஜிலாக்கர்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அலோன் நீங்க இதுல கொடுத்தீங்க அப்படின்னா தென் உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலுக்குள்ள வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலுக்குள்ள வந்துடும். ஸோ இங்க கிளிக் டு ப்ரொசீட் ரெஜிஸ்ட்ரேஷன் போது டிஜிலாக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா இந்த பேஜுக்குள்ள வந்துடும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், உங்களோட நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், அது இல்லாமல் உங்க டேட் ஆஃப் பர்த், ஸோ ஜெண்டர் மேல் ஃபீமேல் ஆர் தேர்ட் ஜெண்டர் எதா இருந்தாலும் சரி. ஸோ அது கொடுத்துக்கோங்க. தென் கன்ஃபார்ம் யுவர் திருப்பியும் அதே டீடைல்ஸை திருப்பி இங்கே கொடுத்துருங்க. தென் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், ஸோ கான்டாக்ட் டீடைல்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருங்க. இங்கே லைக் லொக்காலிட்டி, கண்ட்ரி, ஸ்டேட் இது கொடுத்துருங்க. தென் உங்களோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர்ஸ் ஸோ திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு இதில் இதையும் கொடுத்துருங்க.
ஸோ தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள பிரசன்ட் அட்ரஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேமா குடுத்துட்டீங்க அப்படின்னா, லைக் இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, சேம் அஸ் அ பிரசன்ட் அட்ரஸ். தென் வந்து பாஸ்வேர்ட் செஷன் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க பாஸ்வேர்ட் குடுத்தீங்கன்னா, இங்க கிட்டத்தட்ட 8 to 13 கேரக்டர்ஸ் லாங், அப்பர், லோயர் கேஸ் இருக்கணும், நியூமெரிக்கல் வேல்யூ, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லி இந்த மாரி இருக்கும். ஸோ இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிருங்க. ஸோ தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அது பண்ணிக்கோங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் பர்த்னா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ ஈஸிலி வாட் இஸ் யுவர் பிளேஸ் ஆஃப் பர்த் கொஸ்டின்ஸ் கேட்டு, ஸோ அதுல நீங்க ஆன்சர்ஸ் குடுத்துருங்க. வெரி ஈஸி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேப்சால இங்க என்ன நம்பர் குடுத்துருக்காங்களோ அத அத இங்க டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் குடுத்தீங்கன்னா, இட் மூவ் டூ த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ்க்கு மூவ் ஆகும். ஓகே. ஸோ அந்த பெர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம், டைரக்ட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அ ஓடிபி குடுத்ததுக்கப்புறம், ஓடிபி கேட்கும். ஓடிபிக்கு உங்க மொபைல் நம்பருக்கு வந்துரும். அந்த ஓடிபி நீங்க குடுத்ததுக்கப்புறம், இந்த மாரி ஒரு பேஜ்க்கு வந்துரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லைக் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபில் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ். பெர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. நேமு, ஃபாதர் நேம்ஸு, அது இல்லாம கேட்டகரி, லைக் என்ன கேட்டகரி நீங்க, லைக் கேட்டகரிஸ் வில் பி தேர். ஸோ இதுல நீங்க உங்க என்ன கேட்டகரியோ அத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டீஸ் இருக்கு. அது இல்லாம ஆர் யூ டயபெட்டிக்கான்னு வேற இருக்கு. ஸோ அதையுமே நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் இருந்தா அது குடுத்துருங்க. ஆனுவல் இன்கம் கேட்கறாங்க. அது இல்லாம மைனாரிட்டி கம்யூனிட்டி. ஸோ அதையுமே நீங்க இங்க குடுத்துருங்க. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம் சப்ஜெக்ட் நேம்ஸ். ஸோ சப்ஜெக்ட் நேம் இன் த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எம்.ஏ என்ன எதுல முடிச்சிருக்கீங்க? இதே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா, அது குடுங்க. சோசியாலஜினா சோசியாலஜி குடுங்க. பொலிட்டிக்கல் சயன்ஸ்னா பொலிட்டிக்கல் சயன்ஸ் குடுங்க. ஸோ சம்திங் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ அத இங்க குடுங்க. தென் இந்த கேப்சா குடுத்ததுக்கு நெக்ஸ்ட் இட் வில் கோ ஃபார் த டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா, டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ். இது குடுத்ததுக்கு அப்புறம் தான் இட் வில் கோ டூ த டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க யூ ஹேவ் எனி டிசபிலிட்டீஸ் இருந்துச்சுன்னா அங்க குடுங்க. இல்லன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஏபிபிஏஆர்-ஐடி. ஸோ இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிஜிலாக்கர் மூலியமா ஈஸியா நீங்க அத அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுலயே வந்து உங்களுக்கு காட்டும். எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்டின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி நீங்க டிஜிலாக்கர் மூலியமா அப்ளை பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஈஸியா ஒரு ஓடிபி மட்டும் கேட்கும். குடுத்ததுக்கு உங்களுக்கு ஏபிபிஆர் ஐடி கிரியேட் ஆயிடும். ஸோ அது மூலியமா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் அடுத்த 5த் ஸ்டேஜ்க்கு போகும். 5த் ஸ்டேஜ்ன்றது எக்ஸாமினேஷன் சிட்டீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 சிட்டீஸ் குடுக்கணும். உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேணும்னா நீங்க குடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு நியர்பை எந்த சிட்டீஸ் இருக்கோ, அந்த சிட்டீஸ் நீங்க குடுத்துக்கலாம். ஸோ பக்கமா இருக்கிறது குடுங்க. ஆந்திரா, தெலுங்கானான்னு மாத்தி குடுத்துறாதீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்ல நீங்க எங்க படிச்சீங்க? ஸோ 10த், 12த், அது இல்லாம உங்க பிஏ அண்ட் யுவர் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் டிகிரி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நீங்க குடுத்துரலாம். சப்போஸ் நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட்ல உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ தட் அத வச்சு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு மத்த சர்டிபிகேட்ஸ் கேட்காது. வெறும் யூஜி மட்டும் குடுத்தா போதும். அடிஷனல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேற எக்ஸாம்ஸ்க்கு இது குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா, யூ கேன் கிவ் இன் த அடிஷனல் டீட்டெயில்ஸ். ஸோ வேற இன்னும் 2 டிகிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த அடிஷனல் டீட்டெயில்ஸ் நீங்க குடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு அப்ளை பண்ண போறீங்க? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, யுஜிசி நெட்ட பொறுத்தவரைக்கும் 3 இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜேஆர்எஃப், நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் புரொஃபசர், 3 ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் பிஹெச்டி ஒன்லி. நீங்க எதுக்கு அப்ளை பண்ண போறீங்க? 3த்துக்குமேனா யூ கேன் அப்ளை ஃபார் 3. ஸோ அதிலேயே வந்து இது நீங்க குடுக்கும்போது இட் வில் பி தேர் ஃபார் பிஹெச்டி ஒன்லி ஆர் ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் புரொஃபசர். ஸோ இந்த மாரி 2ஆ கேட்கும். ஸோ நீங்க எதுக்கு அப்ளை பண்றீங்களோ அத நீங்க குடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைவ் ஃபோட்டோகிராஃப். லைவ் ஃபோட்டோகிராஃப் இன் த சென்ஸ் நீங்க உங்க லேப்டாப்போ இல்ல வந்து சிஸ்டமோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வெப்கேம் இருக்கணும். ஸோ அந்த வெப்கேம் மூலியமா நீங்க லைவ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா இந்த இதுக்கு மட்டும் நீங்க ஃபோன்ல வந்து நீங்க இதுவரைக்கும் 8 ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் 9த் ஸ்டேஜ் மட்டும் ஃபோன் மூலியமா நீங்க வந்து லைவ் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் 10த் நீங்க வந்து திருப்பி லேப்டாப்க்கு மாறிக்கலாம். சிஸ்டம்க்கு மாறிக்கலாம். ஸோ லைவ் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் மேல குடுத்திருந்தீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் யூ நீட் டூ அப்லோட் இன் த 10த் திங். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலா 11த் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சப்மிட். ஸோ ஃபைனல் சப்மிட் நீங்க குடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் மூவ் டூ த நெக்ஸ்ட் பேஜ் லைக் பேமெண்ட் பேஜ். ஸோ அந்த பேமெண்ட் பேஜ்ல உங்களுக்கு அமௌண்ட் காட்டும். ஸோ உங்க கேட்டகரி என்னவோ அதுக்கேத்த அமௌண்ட் வந்து இட் வில் பி ஷோன் தேர். ஸோ அங்க வந்து அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பே பண்ணிக்கலாம். லைக் யுபிஐலயே பே பண்ணலாம். நீங்க ஃபோன்பே, ஜிபேல கூட நீங்க பே பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபைனலா பிரிண்ட் காப்பி அப்படின்றது இட் வில் பி ஷோன். ஸோ அந்த மொத்த என்டையர் நீங்க என்னென்ன அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணீங்களோ அதுக்கான என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்பா டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுல உள்ள அப்ளிகேஷன் நம்பர் ரொம்ப முக்கியம். அத நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன்ஸ் குடுத்துட்டாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்ஸ் வச்சு உங்களுக்கு எந்த சிட்டீஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு ஆல்ரெடி சொன்ன மாரி 15ஆம் தேதி 15th ஆஃப் ஜூன் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும். ஸோ அன்னைக்கு நீங்க இந்த அப்ளிகேஷன் நம்பர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்துரும். ஸோ அத யூஸ் பண்ணி நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்டையரா நீங்க
ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க யூபிஐல பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனிதிங் ஃப்ரம் ஃபோன்பேவோ, கூகுள் பேலோ நீங்க பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிடும். ஸோ ஃபைனல் அப்ளிகேஷன் இருக்கும். அத நீங்க பிரிண்ட் குடுத்து நீங்க டவுன்லோட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ டவுன்லோட் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் அட்மிட் கார்ட், சிட்டி இன்டிமேஷன்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ ஹோப் ஸ்டூடண்ட்ஸ் நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கீழ உள்ள நம்பர்ஸ கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்றது தெரியலனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமில நம்ம கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் யூஜிசி நெட் ஃபார் பேப்பர் 1. இதுக்கு கிராஷ் கோர்ஸ் வந்து ஃபார் 30 days கிராஷ் கோர்ஸ் இருக்கு. ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ வேணும்னா நீங்க அந்த நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. யூ வில் பி availing this recorded videos. Thank you.